ஹலோ இன்ஜினியர்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டைனமிக்ஸ் ஆஃப் மிஷினில் இருக்க ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூனிட் 5ல் வந்து என்னென்னா வந்து வைப்ரேஷன்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து இது வந்து வரும். ஸோ வைப்ரேஷன்னா என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ வைப்ரேஷன்னா என்னென்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் உங்ககிட்ட வந்து ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்ப்ரிங்குக்கு வந்து நீங்கள் வந்து என்னென்னா ஒரு எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் தரீங்க, அதாவது எக்ஸ்டர்னலாக அந்த ஃபோர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அந்த ஸ்ப்ரிங்கை வந்து இப்படி பிடிச்சி வந்து இழுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பிடிச்சி இழுக்கும்போது என்னென்னா வந்து ஸ்ப்ரிங் வந்து ஒரு எலாஸ்டிக் பாடி, ஓகேங்களா? ஸோ ஸ்ப்ரிங் வந்து நார்மலாக வந்து அதனுடைய ஈக்குலிபிரியம் பொசிஷனில் வந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் கொடுக்குற டிஸ்டர்பன்ஸ்னால அது வந்து என்னென்னா அந்த ஈக்குலிபிரியம் பொசிஷனை விட்டு வேறு ஒரு பொசிஷனுக்கு மூவ் பண்ணுது, ஓகேங்களா? ஸோ அந்த மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி அந்த டிஸ்டர்பன்ஸை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா ஸ்ப்ரிங் வந்து ஒரு எனர்ஜி ஸ்டோரிங் காம்பனண்ட், ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்ப்ரிங் வந்து திருப்பி ரிட்டர்ன் ஆகும்போது என்னென்னா வந்து அந்த ஸ்ப்ரிங்கில் வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து ஏற்படும். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சினால தான் வந்து எது உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வைப்ரேஷன்ஸ் வந்து உருவாகுது, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வைப்ரேஷன்ஸ். ஸோ வைப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நான் வந்து நார்மலாக ஒரு டயக்ராம் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு டேஷ்பாட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. டேஷ்பாட்னா ஒன்றும் கிடையாது, டேம்பர்னு அர்த்தம். ஸோ டேம்பர் நம்ம யாருக்குனே தெரியும், நம்ம வண்டியிலலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அதே மாதிரி ஸ்ப்ரிங் மாஸ் டேம்பர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து வைப்ரேஷன்ஸை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வைப்ரேஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி டேம்பிங்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் டேம்பிங் இருக்குது. ஸோ நார்மலாக வந்து பைக்ஸில் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்கஸ் டேம்பிங் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு ஆயில் வந்து இருக்கும். ஸோ அது வந்து என்ன உள்ளே வந்து டேம்ப் பண்ணி வைப்ரேஷன்ஸ் வந்து தடுக்கும், ஓகேங்களா? ஸோ முழுசாக வந்து தடுக்காது. அது எந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாக் அப்சர்வர்ஸ் வந்து எந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்கோ ஸோ அந்த மாதிரி தான் வந்து அதை வந்து தடுக்கும், ஓகேங்களா? ஸோ சப்போஸ் அப்பாச்சி பைக் எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து என்னென்னா MTG அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோனோ டியூப் இன்வெர்டட் கேஸ் ஷாக் அப்சர்வர்ஸ் அப்படின்னு வந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதில் வந்து என்னென்னா கேஸ் ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ கேஸ் வந்து என்னென்னா டேம்பிங் ஏஜென்ட்டாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்க்க போனால் ஸோ இந்த டயக்ராமில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு எண்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க வந்து ஃபிக்ஸடில் இருக்குது, ஃபிக்ஸட் பாயிண்டில் இருக்குது. ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, ஒரு டேம்பர் இருக்குது, ஒரு மாஸ் வந்து நீங்கள் வந்து அதில் வந்து மாட்டி தொங்க விட்டுருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாஸ் மேலே நீங்கள் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்போ என்னென்னா வந்து ஸ்ப்ரிங் வந்து என்னென்னா எலாங்கேஷன் வந்து நடக்கும், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் அந்த ஸ்ப்ரிங்குக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ், அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ என்னென்னா வந்து ஸ்ப்ரிங்கு அதனுடைய ஈக்குலிபிரியம் பொசிஷன்லேருந்து வேறு ஒரு பொசிஷனுக்கு மூவ் பண்ணிடுச்சு. ஸோ திருப்பி நீங்கள் அந்த ஃபோர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ப்ரிங் வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எதுக்காக வைப்ரேட் ஆகுது அப்படின்னா அதனுடைய பழைய பொசிஷனுக்கு திரும்பி போகிறதுக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த டைமில் வர வைப்ரேஷன்ஸ் வந்து எது வந்து வாங்கிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டேம்பர் சிஸ்டம் வந்து அதை வந்து வாங்கிக்கும், ஓகேங்களா? ஸோ டேம்பிங், அதாவது வைப்ரேஷன்ஸ் வந்து கட்டுப்படுத்தும். ஸோ வைப்ரேஷன்ஸை கம்மி பண்ணுறது மூலியமாக அந்த ஸ்ப்ரிங் அந்த சிஸ்டத்துக்குள்ளே வந்து என்னென்னா எந்த ஒரு ப்ராப்ளம் வந்து நடக்காது. வைப்ரேஷன்ஸால் எந்த ஒரு கிராக் ஃபார்மேஷனும் அந்த மாதிரி எதுவும் வந்து நடக்காது, ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து எஃப் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த எஃப்னால இந்த மாஸ் வந்து கீழே போகுதுல, ஸோ அதை வந்து இந்த மாஸ் வந்து இங்கே வந்து வந்திருக்கு, டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்றத காட்டுறது தான் வந்து இந்த டாட்டர் லைன்ஸ் வச்சு வரைஞ்சிருக்கேன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் வந்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ், ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படின்னா வந்து ஒரு ஃபிசிக்ஸ் ரிலேட்டட் டாபிக் அப்படின்னு கூட சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசிக்ஸில் என்ன இருக்குன்னா ஒரு சவுண்ட் வேவ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ சவுண்ட் வேவ்ஸில் வந்து என்னென்னா வந்து இந்த மாதிரி வைப்ரேஷன்ஸ், அதாவது வந்து இந்த வேவ் ஃபார்மேஷன் வந்து சைனசாய்டல் வேவ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டில் இருக்கிறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஆம்ப்ளிடியூட் அப்படின்ற ஒரு டேர்ம் வச்சு டிஃபைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வேவுக்கும் இன்னொரு வேவுக்கும் உள்ள அந்த கேப், ஸோ அதுதான் வந்து வேவுடைய லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வேவ் லென்த் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து கேப் இருக்குது நடுவில், ஓகேங்களா? ஸோ நிறைய கேப் விட்டு இருந்துச்சு அப்படின்னா வந்து வேவ் லென்த் வந்து லோ ஃப்ரீக்வன்சியாக வந்து அக்கர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃப்ரீக்வன்சி வந்து லோவாக இருக்குது, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதே ஒரு வேவ் வந்து என்னென்னா கண்டினியூஸாக வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது, எந்த ஒரு கேப்பும் இல்லாமல், ஓகேங்களா? ஸோ அது வந்து என்னென்னா ஹை ஃப்ரீக்வன்சி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹார்மோனிக் ஃபோர்ஸிங். ஸோ ஹார்மோனிக் ஃபோர்ஸிங் அப்படின்னா வந்து என்னென்னா வந்து ஒரு ஃபோர்ஸ், ஹார்மோனிக் ஃபோர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ஹார்மோனிக் ஃபோர்ஸ் அப்படின்னா வந்து என்னென்னா வந்து ஒரு சைனசாய்டல் ஒரு வேவ், ஓகேங்களா? ஸோ அந்த வேவ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அதனுடைய மேக்னிடியூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வேரிஸ் வித் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? சைனசாய்டலி அப்படின்னு சொல்கிறாங்க. சைனசாய்டலும் ஒன்றும் இல்லை, அந்த சைன் வேவை தான் வந்து சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ ஹார்மோனிக் ஃபோர்ஸிங்கில் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற படிக்கிறேன். A mass of 50 kg is supported by a elastic structure of total stiffness 20 kN per meter. The damping ratio of the system is 0.2. A simple harmonic disturbing force acts on the mass and at any time t seconds. The force is 60 sin 10t newtons. Find the amplitude of the vibration and the phase angle caused by damping. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு மாஸ் கொடுத்துருக்காங்க,
ஒரு ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லிட்டாலே அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா ஸ்ப்ரிங் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் டேம்பிங் ஃபேக்டர் வந்து ஜீட்டா அப்படின்ற ஒரு டேர்ம் வச்சு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் F ஈக்குவல் டு 60 sin 10t நியூட்டன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் வந்து நியூட்டனில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன அப்படி பார்க்க போனால் என்னென்னா வந்து ஃபர்ஸ்ட் நான் டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்ப்ரிங் அப்படின்னால ஸ்டிஃப்னஸ் 20 kN/m. நெக்ஸ்ட்டு மாஸ் வந்து இது வந்து ஒரு மாஸ். ஓகேங்களா. 50 kilograms. நெக்ஸ்ட்டு இது மேலே அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் தான் இந்த 60 sin 10t. ஓகேங்களா. அந்த ஃபோர்ஸ் தான் இப்படி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு டேம்பர். ஸோ இதுக்கு வந்து டேம்பர் இருக்குல்ல. ஸோ அதனால வந்து என்னென்னா ஒரு டேம்பிங் கோஎஃபிஷியன்ட் அந்த இடத்துல வந்து இருக்கும். அதாவது டேம்பிங் ஃபேக்டர் இருக்கும். அது வந்து 0.2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ என்னன்னா இது வந்து அப்ளை பண்ணும்போது இந்த மாஸ் வந்து இந்த இடத்துக்கு வந்து வருது. ஓகேங்களா. ஸோ இது நடுவில் இருக்க அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸோ அதாவது வந்து அந்த ஆம்ப்ளிடியூட் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துக்கும் ஆரிஜின் பாயிண்ட்டுக்கும், ஸோ இதுக்கு மேலே வந்து அந்த வேவ் வந்து போகுது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து என்ன கிரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ட்ரஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்து இங்கே வரைக்கும் வந்து அது ஒரு வேவ். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் போகிறது நெக்ஸ்ட் பார்ட். ஸோ இதுதான் வந்து ஆம்ப்ளிடியூட். ஸோ ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் மேக்ஸ் அப்படின்ற ஃபார்முலா வந்து ஒரு இதில் வந்து என்னென்னா வந்து வைப்ரேஷன்ஸில் ஒரு 3-4 டாபிக் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்னென்னா நிறைய காமன் ஃபார்முலாஸாக இருக்கும். பட் எந்த ஒரு மெயின் ஃபார்முலா வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் மேக்ஸ் அப்படின்ற ஃபார்முலா மட்டும் மாறும். ஏன்னா ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு, அதாவது ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கு தகுந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ இந்த F ஈக்குவல் டு F0 sin ωt இது வந்து ஒரு ஹார்மோனிக் ஃபார்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷன். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து இதை ரிலேட் பண்ணுங்க. F ஈக்குவல் டு 60 sin 10t. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த F0க்கு வந்து 16 எழுதலாம். நெக்ஸ்ட் அந்த ஒமேகாக்கு பதிலாக 10 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ F0 அப்படின்னு 60 நியூட்டன். ஸோ ஒமேகா வந்து என்ன 10 radian/s. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ் மேக்ஸ்க்கு வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஸோ ஃபார்முலாஸ் நீங்கள் தான் படிச்சுட்டு போகணும். So x max equal to F0/s divided by root of 1 minus r square the whole square plus 2 zeta r the whole square. So F0 க்கு இருக்க இடத்துல 60 அப்ளை பண்ணுங்க. divided by s இருக்க இடத்துல ஸ்டிஃப்னஸ் வந்து எதுல இருக்குன்னா கிலோ நியூட்டன் per மீட்டர்ல இருக்கு. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க ஃபோர்ஸ் வந்து நியூட்டன்ல இருக்கு. ஸோ கிலோ நியூட்டன்ல இருக்க ஸ்டிஃப்னஸை நியூட்டனுக்கா மாற்றிக்கோங்க. ஓகேங்களா. அப்போ 20 × 10⁻³ நியூட்டன் அப்படின்னு வரும். அதே மாதிரி 1 minus r இருக்க இடத்துல ஸோ r நமக்கு வந்து தெரியாது. ஓகேங்களா. ஸோ r கண்டுபிடிக்கிறதுக்கு r is equal to ω/ωn அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ωn நமக்கு தெரியாது. ஸோ இதை கண்டுபிடிக்கிறது √s/mன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் என்னன்னா ωn கண்டுபிடிங்க. ஸோ இப்போ ωn தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ ஒமேகா யாருக்குனே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ ω/ωn போட்டிங்கன்னா r வந்து 0.5ல வந்து கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கன்னா இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேஷனை கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆங்கிள் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஃபேஸ் ஆங்கிள் வந்து பை அப்படின்னு போட்டு டினோட் பண்ணியிருக்கேன். So pi equal to tan inverse of 2 zeta r divided by 1 minus r square. So tan inverse of 2 into zeta உடைய value damping factor வந்து 0.2 into 0.5 divided by 1 minus 0.5 the whole square. ஒன்றும் இல்லை, அங்கே கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ pi equal to tan inverse of அப்படின்னு கேல்சியில் சால்வ் பண்ணி ஸோ 14.93 degrees அப்படின்னு வந்து ஒரு ஆன்சர் வரும். ஸோ இதுதான் வந்து சம். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் தான் சம் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காமனாக யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ் பற்றி பார்க்க போகிறோம். சரி, இதில் இருக்க வைப்ரேஷன்ஸில் கவர் ஆகிற எல்லா அந்த டாபிக்ஸும் என்னன்னா இந்த ஃபார்முலாஸ் வந்து காமனாக யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் r ஈக்குவல் டு ω/ωn. ஸோ ωn தெரியாது, which is equal to √s/m. அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா என்னன்னா 2π/tp. சில இடத்துல டைம் பீரியட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி pi ஈக்குவல் டு tan inverse of 2 zeta r divided by 1 minus r square ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட் x max is equal to இந்த x max என்ற ஃபார்முலா வந்து சில இடத்துல வந்து மாறும். ஓகேங்களா. F0/s divided by 1 minus r square the whole square plus 2 zeta r the whole square. இது எங்கன்னா வந்து டேம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ டேம்பிங் ஃபேக்டர் அப்படின்ற கொடுத்துருக்க இடத்துல டேம்பர் வந்து இருக்கும். சில சம்மில் நோ டேம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ ஜீட்டாவுடைய வேல்யூ வந்து 0 ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அப்போ x max equal to F0/s divided by 1 minus r square. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன டு ஃபைண்ட் ஜீட்டா. ஸோ ஜீட்டாவே சில நேரத்தில் தெரியாது. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த டெல்டா இஸ் ஈக்குவல் டு 2π zeta divided by √1 minus zeta square. ஸோ இந்த டெல்டா கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா 1/n ln of x0/xn அப்படின்னு வந்து ஃப்ரீக்வன்சி வந்து கொடுத்துருப்பாங்க கொஷினில். ஸோ அதை போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் ஆம்ப்ளிடியூட் அட் ரெசனன்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ ரெசனன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் வைப்ரேஷனுடைய அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சியும் அந்த ஆப்ஜெக்டுடைய எந்த ஆப்ஜெக்ட் மேலே நீங்கள் கொடுக்க போறீங்க, ஸோ அந்த ஆப்ஜெக்டுடைய ஃப்ரீக்வன்சியும் ஒன்னா ஜாயின் ஆச்சு, அதாவது சேம் வேல்யூ வந்து வந்துச்சு அப்படின்னா வந்து ரெசனன்ஸ் கண்டிஷன் வந்து அக்கர் ஆகும். ஓகேங்களா. ஸோ ரெசனன்ஸ் அப்படின்னா வந்து அதான். ஓகேங்களா. ஸோ x max equal to F0/2 zeta s. அப்புறம் டேம்பிங் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு ஒரு டேர்ம் வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க.
ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா எடுங்க, C is equal to 2m omega n into zeta. ஸோ சில இடத்துல வந்து frequency of the free natural vibration f, natural vibrationனாலும் ஒன்று தான், free vibrationனாலும் ஒன்று தான், ஓகேங்களா. ஸோ F1 is equal to 1/2 pi into root of g by delta. ஸோ gன்றது ஒன்றும் இல்லை, acceleration due to gravity, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டிஃப்னஸ். ஸோ ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா வந்து ஸ்டிஃப்னஸ் நம்ம நார்மலாக எப்படி சொல்லலாம், ஒரு ஸ்ட்ரிங்குடைய ஸ்டிஃப்னஸ் எப்படி குறிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ், ஓகேங்களா, ஒரு ஃபோர்ஸ் பை அதனுடைய டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து S equal to m into g divided by delta. ஸோ நெக்ஸ்ட் ஒமேகா கண்டுபிடிக்கிறதுக்கு 2πn/60 நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுற ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஒமேகா டி கண்டுபிடிக்கிறதுக்கு 1 minus zeta square into omega n. அப்புறம் ஒமேகா மேக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 minus 2 zeta square into omega n. முக்கியமாக இதில் யூனிட்ஸ் வந்து தெளிவாக வந்து நீங்கள் வந்து எழுதணும், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஃபார்முலாஸ், ஒன்றும் இல்லை, எக்ஸ்மேக்ஸ் உடைய ஃபார்முலா மட்டும், மற்றதுலாம் சேஞ்ச் ஆகும், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து டைனமிக்ஸ் ஆஃப் மிஷினரியில் இருக்க பேசிக் ஃபார்முலாஸ், ஓகேங்களா. அவ்வளோதான், இந்த சம்மை மட்டும் பார்த்துக்கோங்க, கான்செப்ட் மட்டும் ஒழுங்காக தரவாக புரிஞ்சுட்டு சம் வந்து போட்டால் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், ஓகேங்களா.